வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் இரண்டாம் கல்யாணம். கதைக்குள்ள போலாமா? காலை 8 மணி. குக்கரில் இருந்து இறக்கிய சூடான வெஜிடபிள் பிரியாணியை 2 டிஃபன் பாக்ஸ்களில் போட்டாள் அகிலா. ஆனியன் ரைத்தா 2 சிறிய டப்பாவில் போட்டு டேபிள் மேல் எடுத்து வந்து வைத்தாள். 2 லஞ்ச் பேக்குகளும் தயார் செய்தாள். ஹாட் பாக்ஸில் இருந்து இட்லியை எடுத்து தட்டில் வைத்துக் கொண்டு அதை அறக்க பறக்க வாயில் போட்டுக்கொண்டு பேகை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். என்னங்க, நான் கிளம்புறேன் என்று பாத்ரூம் நோக்கி குரல் கொடுத்தாள். சரி சரி கிளம்பு என்று பாத்ரூமில் இருந்து குரல் வந்தது. அவள் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு சென்றதும் தனது அறையில் இருந்து வெளியில் வந்தாள் கோமதி. வாசப்படியை எட்டி பார்த்து கொண்டு அப்பா அடி கிளம்பிட்டா பஜாரி என்று பெருமூச்சு விட்டாள். என்னம்மா, என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டே ஈரத்துண்டுடன் பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தான் பாபு. என்ன ஆச்சா? அந்த பஜார் இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காதுடா. அவளும் அவன் நடையும், அவளை பார்த்தாலே எனக்கு கோவம் வருது பாரு. அதுக்குதான் அவ இருக்கிற வரைக்கும் நான் என் ரூமை விட்டு வெளியில வர்றதில்ல. என்னடா, நாம மட்டும் காலையில காப்பியை குடிக்கிறோமே, வயிறு முட்டை டிஃபனை சாப்பிட்றோமே, புருஷனுக்கும் மாமியாருக்கும் எடுத்துக்கிட்டு போய் கொடுக்கணும்னு தோணுது அவளுக்கு. அதுதான் பிளாஸ்க்ல போட்டு வச்சுட்டு போறாளேம்மா. அப்புறம் என்ன, அவளுக்கும் உனக்கும் தான் செட் ஆகுறது இல்ல. அப்புறம் எதுக்கு அவ குடுக்கணும்னு எதிர்பார்க்கற? அவ காலையில எழுந்து டிஃபனு சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிடுறா. துணிய கூட வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு போயிடுறா. பாத்திரம் கூட சாயங்காலத்தை அவளே தானே வந்து தேய்க்கிறா. அப்புறம் என்ன, விடுங்கம்மா, நீங்க நிம்மதியா தானே இருக்கீங்க. அட கூறு கட்டவனே, அவ என்னவோ படிச்ச திமிர்ல அவ பாட்டு வரதும் வேலைய பாக்குறதும் இருந்தா எப்படிடா? அங்கங்க பாரு, மருமகனா வீட்டுல எப்படி மாமியார பார்த்து நடுங்கறாங்கன்னு. ஆனா இவளை பார்த்து நாம தான் நடுங்கிட்டு இருக்கோம். என்னவோ பெரிய படிப்பு படிச்சுட்டா, உலகத்துல இல்லாத படிப்பு. ஏண்டா, படிச்சுட்டு வேலைக்கு போறவங்க எல்லாம் இவளை போல திமிரோடவா இருக்காங்க, யாரையும் மதிக்காம? சரி விடுங்கம்மா. ஆமா, நீ ஒரு கையால் ஆகாதவன். அப்பவே சொன்ன வீட்டை அவ பேர்ல வாங்காதன்னு. சொன்னா கேட்டியா? ஆமா, வீட்டை நான் வாங்கல, அவ லோன் போட்டு வாங்கியிருக்கா. அது தெரியாதா உனக்கு? ஆமா, அந்த லோனை நீ போட்டு வாங்க வேண்டியது தானே. அம்மா, நான் வருஷத்துக்கு ஒரு கம்பெனியை தாவிட்டு இருக்கேன். நான் படிச்ச படிப்புக்கு எங்கேயும் வேலை சரியா செட் ஆகுறது இல்ல. இந்த லட்சணத்துல லோன் வேற எங்க நான் போடுறது? அவ வேலை பாக்குறது மல்டிநேஷனல் கம்பெனி, அதுலயும் நல்ல போஸ்ட். லோனு போட்ட உடனே சாங்ஷன் ஆகிடுச்சு. அது மட்டுமா, வீட்டு செலவும் எல்லாம் அவ தான் பாக்குறா. அவ ஏதாவது பண்ணிட்டு போறா, விடுமா என்று உள்ளே சென்றான் பாபு. சரியான 2 கட்டான பெத்துக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே, இந்த பையனால அவளை மிரட்ட கூட முடியல. அவன் 1 ரூபா கூட சம்பாதிக்காம பொண்டாட்டி காசுல உட்காந்து சாப்பிடறதும் இல்லாம அவளை என்னமா தன்னோட இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கிறாங்க. எனக்குன்னு வந்து சேர்ந்தது பாரு என்று மனதில் புலம்பிக் கொண்டு உள்ளே சென்றாள் கோமதி. பாபு ஆபீஸ் சென்றதும் தட்டில் இட்லி அடுக்கி கொண்டு டிவி முன்பு ஆஜரானாள். என்ன கோமதி, சீரியலா என்று கேட்டுக்கொண்டு உள்ளே வந்தாள் பார்வதி. வா பார்வதி, என்ன இவ்வளவு தூரம்? உள்ள வா, உக்காரு, இட்லி எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே சென்றாள். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் கோமதி, இப்பதான் சாப்பிட்டு வரேன். இதுக்கு முன்ன நீங்க அந்த தெருவுல இருக்கும்போது பக்கத்து வீடு, 13 வருஷமா ஒண்ணும் மண்ணா பழகிட்டு இருந்தோம். இப்ப நீங்க வீடு கட்டிட்டு வந்துட்டீங்க. எனக்கு அங்க யாருமே செட் ஆகல. என் குறைய கொட்ட கூட ஆள் இல்லாம பைத்திய காதிரி மாதிரி ஆகிட்டேன். இப்பதான் அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு. என்ன சொல்ற பார்வதி? என்ன விடிவு காலம் பிறந்திருக்கு? உன் வீட்டுக்கு பக்கத்துல வேற யாராவது புதுசா குடி வந்துட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கோமதி, யார் வந்தாலும் உன்னை போல ஆகுமா? கோமதி முகத்தில் பெருமை பிடிபடவில்லை. அப்ப என்னதான் சொல்ல? என் வீட்டுக்கு புது மருமக வரப்போறா, அதுவும் என் அண்ணன் பொண்ணு. அதுதான். என்னது, புது மருமகளா? என்ன சொல்ற பார்வதி? உனக்கு ஒரே ஒரு பையன் தானே? ஆமா. அப்ப புது மருமகன்னு சொல்ற? உன் பையனுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே. ஆமா பார்வதி, ஆகிடுச்சு. அதுதான் அந்த திமிர் பிடிச்சவள உனக்கு தெரியுமே, அடங்கா பிடாரி. வேலைக்கு போற திமிர்ல என்னை மதிக்கிறதே கிடையாது. அதுதான் அவ திமிர அடக்க என் பையனுக்கு 2வதா கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்ப அந்த பொண்ணு அவ பாட்டுக்கு ஒரு ஓரமா கிடக்க போறா. அப்பதான் அவ திமிர அடங்கும். இருந்தா இருக்கட்டும், இல்ல அவ அப்பா அத்தா வீட்டுக்கே போகட்டும். ஆனா அவ எங்கேயும் போக மாட்டா. ஏன் அப்படி சொல்ற? அவ அப்பா அத்தா வயசானவங்க, அதுங்க இருக்கிறதே ஒன்று கொடுத்தனும். இதுல இவ்வளவு வேற அதுங்க எங்க சேர்த்துக்க போதுங்க?
அவ இங்கதான் கிடக்கணும். ஏன் பார்வதி, உன் அண்ணனுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? எப்படி ரெண்டாம் தாரமா பொண்ணை கொடுக்க ஒத்துக்கிட்டாரு? அட, யாரடி நீ? அண்ணனா அவன் என் சொந்த அண்ணன் கிடையாது, தூரத்து உறவு. அவனுக்கு என் பையனுக்கு கல்யாணம் ஆன விஷயம் எல்லாம் தெரியாது. சரியான வெகுளி. எந்த விவரமும் அவனுக்கு தெரியாது. ஈரோடு பக்கத்துல ஒரு கிராமம். அந்த பொண்ணும் அவ்வளவா படிப்பு இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணு, சாது. வீட்டு வேலைனா சுட்டியா செஞ்சுடுவா. என் பையன் லவ் பண்ணாம இருந்திருந்தா அவ்வளவுதான் நான் என் பையனுக்கு கட்டியிருப்பேன். எங்க அண்ணன்காரனுக்கு 5 ஏக்கரா நிலம் இருக்கு, பயிர் வைக்கிறான். வீட்டுக்கு தேவையான அரிசி புளி பருப்புன்னு வந்து இறங்கிடும். ஒத்த புள்ள, அவங்க அப்பனுக்கு அப்புறம் அவளுக்கு தானே எல்லாம் வந்து சேரும். அதுதான் காதும் காதும் வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சு விடுறேன். சென்னைக்கு வரோன்னு அந்த பொண்ணு ஆசையா இருக்கா. இனிமேல் எனக்கு எந்த கவலையும் இல்ல. அவளே எல்லாத்தையும் பார்த்துப்பா. முக்கியமா என்னை உட்கார வச்சு எல்லாம் செய்வா. என்கிட்ட நின்னு பேசவே பயப்படுறான்னா பாரு. மாமியார்னா மதிக்கணும் பயப்படணும்னு அவங்க அப்பா அத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஆ, அது சரி, நீ கொடுத்து வச்சவ. ஆனா என்ன சொல்லு, என்ன உனக்கு என்ன பிரச்சனை? உனக்குதான் உன் மருமக உன்னை நல்லா தானே பாத்துக்கிறா? ஆமா, என்னத்த பாத்துக்கிறா? எல்லாம் உன் மருமக மாதிரிதான். படிச்சு நல்லா சம்பாதிக்கிற திமிர்ல என்னை எதுக்குமே ஒரு வார்த்தை கூட கேக்குறது இல்ல. அப்படியா? ஆமா பார்வதி, போன மாசம் இந்த அம்மாவால பஸ்ல போக முடியலன்னு அவன் அப்பாங்காரங்களுக்கு வண்டிய வாங்கி கொடுத்துருக்கான். அது என்கிட்ட சொன்னா என்னவா? கேட்க வேண்டியது தானே. கேட்டனே, கேட்காம இருப்பனா? அதுக்கு அவ சொல்றா, எங்க அப்பா வண்டி வாங்கினது எனக்கே தெரியாது, இப்பதான் எனக்கும் தெரியும்னு சொல்றா. அப்படியா? அது எப்படி? வண்டி வாங்குறது இவளுக்கு தெரியாதா? தெரியும், வேணும்னு தான் அவ சொல்லியிருக்க மாட்டா. நிஜமா புருஷன் மேல அக்கறை இருக்கிற பொண்ணா இருந்தா என்ன செய்யணும்? அப்பா, எனக்கு வண்டி வேணாம், என் வீட்டுக்காரருக்கு நீங்க வாங்கி கொடுத்த வண்டி பழசாயிடுச்சு, இப்ப அவருக்கு வண்டியை மாத்தி புதுசா வாங்கி கொடுங்கன்னு சொல்லி இருக்கலாம் இல்ல? ஆனா அவன் அப்பாக்காரன் வாங்கி அந்த கொடுத்ததும் ஏன்பா எனக்காக செலவு பண்றீங்கன்னு கேக்குறா. இப்படிதான் என்னையும் என் மகனையும் எதுக்கும் மதிக்கிறது கிடையாது. அப்ப கோமதி, நீயும் உன் கை கடக்கமான ஒரு பொண்ணா பார்த்து உன் பையனுக்கு கட்டி வச்சுடு. அப்பதான் இவளுக்கு திமிரு அடங்கும். என்ன சொல்ற? அட, என்ன சொல்ற பார்வதி? அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? நான் என் பையனுக்கு கட்டி வைக்கல? உனக்கு சொத்தோட உங்க அண்ணன் பொண்ணு கிடைச்சா, எனக்கு தான் எந்த சொந்த பந்தமும் கிடையாது. அட நீ வேற, அதெல்லாம் ஒரு விஷயமா? உனக்கு பொண்ணு வேணும்னா சொல்லு, நாளைக்கே ஏற்பாடு பண்ணிடலாம். என்ன சொல்ற பார்வதி என்று உற்சாகமாக கேட்டாள் கோமதி. ஆமா கோமதி, அந்த தரகர் சதாசிவன் கிட்ட சொன்னா உன் பையனுக்கும் இது போல ஒரு பொண்ணை பத்து தருவாரு. நீயும் காதும் காதும் வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சிடு. பொண்ணு வீட்டுக்கு எந்த தகவலும் சொல்ல வேண்டாம். அதுக்கப்புறம் அதெல்லாம் எல்லாம் சரியாயிடும். என்ன சொல்ற என்று பார்வதி கோமதியின் முகத்தை உற்று பார்த்தாள். பார்வதி ஏதோ யோசனையில் ஆழ்ந்தாள். சரி, நான் வரேன், யோசிச்சு எனக்கு சொல்லு, நான் அந்த தரகர்கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா என்று எழுந்து சென்றாள் பார்வதி. அன்று மாலை தன் மகன் பாபுவிடம் இந்த விஷயத்தை கூறினாள் கோமதி. அம்மா, என்னம்மா விளையாடுறீங்க? ஏற்கனவே கல்யாணமான எனக்கு எவமா பொண்ணு கொடுப்பான் என்று பாபு ஆச்சரியமாக கேட்டான். அதில் லேசாக ஆவலும் இருந்ததை கோமதி உணர்ந்தாள். அட என்னடா நீ, உனக்கு என்னடா, நீ ஆம்பள, பாக்க ராஜா மாதிரி இருக்கிற, உனக்கு போட்டி போட்டுக்கிட்டு பொண்ணு கொடுப்பாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு சம்மதமா அது சொல்லு. அம்மா, அது அகிலாக்கு தெரிஞ்சா என்னம்மா பண்றது? அவ என்ன பண்ணுவாளோ? சம்சாரம் இருக்கும்போது ரெண்டாவதா கல்யாணம் பண்ண கூடாதே. அவளை விவாகரத்தும் நாம பண்ண முடியாது. அவதான் வீட்டுல எல்லா செலவும் பாத்துக்கிறா, வீடும் அவ பேர்ல தான் இருக்கு. அட என்னடா நீ, அவளுக்கு தெரியாம நம்ம எங்கேயாவது கோவில வச்சு கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துடுவோம். என்ன, ஒரு மாசம் கத்துவாளா, அமக்கலம் பண்ணுவா, அப்புறம் அவ பாட்டுக்கு பேசாம இருக்க போறா. அவன் அப்பங்காரன் ஹார்ட் பேஷண்டே, அதனால அவன் கிட்ட எல்லாம் போய் சொல்ல மாட்டா. அப்புறம் அந்த கிழவனுக்கு தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ணிடுவான்? அவனாலெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. சரி, புதுசா வர்ற பொண்ணுக்கு ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சா என்ன பண்றது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தரகர்கிட்ட எல்லா விவரம் சொல்லியாச்சு. அதுக்கேத்த மாதிரி தான் பொண்ணு அவர் பாப்பாரு. இதோ பாரு,
நம்ம பார்வதி மகன் ரமேஷுக்கு அப்படிதான் ரெண்டாவதா ஒரு பொண்ணை பார்த்து கொடுத்துருக்காரு. பொண்ணு ஏதோ ஈரோடு பக்கத்துல ஒரு கிராமமா, படிப்பு ஒன்னும் பெருசா இல்லையா, ஆனா நல்லா அழகா இருப்பாளாம், சொத்தோட வருதா. பொண்ணு பார்க்க போகும்போதே இவளை பார்த்து நடுங்களான்னா பாரு. சரிம்மா, அகிலாக்கு தெரியாம நாம எப்படி கல்யாணம் பண்றது, அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் அதுக்கு நேரம் வரும், இரு பாத்துக்கலாம் என்றாள் கோமதி. மறுநாள் காலை அகிலாவிற்கு போன் கால் வந்தது. அதை பேசியதிலிருந்து அவள் மிகவும் சோர்வாகவும் கவலையாகவும் இருந்தாள். என்ன அகிலா, என்ன போன் அது, ஏன் இப்படி டல்லா இருக்கிற என்றான் பாபு. அப்பாக்கு திடீர்னு காலையில ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சான். பக்கத்து வீட்டுக்காரர் தான் அவரை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அவருக்கு ஆபரேஷன் பண்ணியே ஆகணும்ன்றாங்களாம் டாக்டர்ஸ். நாம உடனே போகணுங்க என்றாள் அகிலா பரபரப்பாக. கோமதி பாபுவை பார்த்து புன்னகை செய்தாள். அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்ட பாபு, அகிலா, நான் இப்பதான் இந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்ணேன், அது உனக்கே தெரியும். இப்பத்திக்கு எனக்கு லீவு கொடுக்க மாட்டாங்க, அதனால நீயே போயிட்டு வந்துடு, நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து பாக்குறேன் என்றான் பாபு கெஞ்சலாக. ஆமா அகிலா, அப்பாவை போய் உடனே பாரு, இவனுக்கு இங்க சமைச்சு கொடுக்கணும், இல்லைன்னா நானே வருவேன். தனது மாமியாரின் பேச்சை கேட்டு ஆச்சரியப்பட்டவளாய், இல்ல அத்தை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே அப்பாவை பார்த்துப்பேன். நான் ஒரு மாசம் ஆபீஸுக்கு லீவு சொல்லிட்டேன், நானே போய் பாத்துக்கிறேன், நீங்க இவர் கூட ஞாயிற்றுக்கிழமை வாங்க போதும் என்றாள் அகிலா. சரிம்மா, கட்டாயம் வரோம், நீ சீக்கிரமா போய் உங்க அப்பாவை பாரு. டே பாபு, நீ போய் அகிலாவை பத்திரமா வண்டி ஏத்தி விட்டுட்டு வாடா என்றாள் கோமதி. அவளுடைய பேச்சும் நடவடிக்கையும் அகிலாவிற்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இருந்தாலும் அவள் தந்தையின் நிலையை நினைத்து அந்த கவலையில் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அவள். ஒரு வாரத்தில் அங்காளம்மன் கோவிலில் அமைதியாக பாபுவிற்கும் ராதாவிற்கும் திருமணம் நடந்தது. ராதா திருநெல்வேலியில் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவள். அவளுக்கு தாய் தந்தை யாருமில்லை. அவளது மாமன் வீட்டில் வளர்ந்து வந்தாள். மாமன் அவளை வீட்டு வேலைக்கு வளர்த்து வந்தார். மெயின் ரோட்டில் 3 கடைகள் அவளது அப்பா சம்பாதித்த சொத்து. அதன் வாடகையை இத்தனை நாட்கள் அவளது மாமன் அனுபவித்து வந்தான். இப்பொழுது அதில் ஒன்றை விற்று இவளுக்கு திருமணம் செய்தாகிவிட்டது. மீதி இருந்த 2 கடைக்கான வாடகை மாதா மாதம் இவளது அக்கவுண்டில் போடுவதாக பேசப்பட்டது. கோமதிக்கும் பாபுவிற்கும் ஆனந்தம் பிடிபடவில்லை. ராதாவும் மாமியார் பேச்சை மீறாத மருமகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்ட பெண் என்பதால் குனிந்த தலை நிமிராமல் மாமியாருக்கு சேவை செய்வதும் கணவருக்கு அடிமையாக இருப்பதுமே பெருமையாக நினைத்து அவர்களுக்கு பணிவிடைகளை செய்து கொண்டிருந்தாள். 1 மாதம் சென்றது. அன்று காலை வீட்டு வாசலில் கால் டாக்ஸி வந்து நின்றது. ராதா ஆவலாக வாசலை பார்த்து கொண்டு நின்றாள். அத்தை, நம்ம வீட்டுக்கு யாரோ வராங்க, நான் போய் அவங்க பெட்டிய வாங்கிட்டு வரவா என்றாள் அப்பாவியாக. அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், நீ போய் உள்ள வேலைய பாரு என்றாள் கோமதி. ராதாவிற்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அவள் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். உள்ளே வந்த அகிலா ராதாவை பார்த்து ஒரு நிமிடம் அசந்து நின்றாள். யார் இந்த பொண்ணு, பார்க்க சின்ன பொண்ணா இருக்கா, கழுத்துல வேற புது தாலி, முகத்துல கையில காலெல்லாம் இப்படி மஞ்சளை பூசிக்கிட்டு புடவைய கட்ட தெரியாம கட்டிட்டு பார்க்க அப்பாவியா இருக்கா. இங்க என்ன பண்றா, ஒருவேளை இவங்க சொந்தக்கார பொண்ணா இருப்பாளோ, வீட்டுக்கு யாரோ விருந்தாளிங்க வந்திருப்பாங்களா என்று அவள் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டு இருக்கும் போதே உள்ளே பாத்ரூமில் இருந்து ராதா, டவல் எடுத்துட்டு வா என்று பாபுவின் குரல் கேட்டது. அகிலாவிற்கு ஒரு நிலைமை புரிந்தது. இவள் யாராக இருக்கக்கூடும் என்று விளங்கிவிட்டது. 1 மாதமாக பாபுவிடம் இருந்து எந்த போன் காலும் வராமல் இருந்ததற்கும் தான் போன் செய்தாலும் அவன் போன் பேசாமல் இருந்ததற்கும் காரணம் புரிந்தது. தோ வரேங்க என்று டவலை எடுத்துக்கொண்டு ஓடினாள் ராதா. அகிலா அதை பார்த்து கொண்டு அமைதியாக கோமதியை பார்த்தாள். கோமதி முகத்தை திருப்பிக் கொண்டு கிச்சனுக்கு சென்றாள். பாபு ஈரத்துண்டுடன் வெளியே வந்ததும், என்னங்க, நம்ம வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க, அவங்கள அத்தை வாங்கன்னு கூட கூப்பிடல, என்னையும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. யாருங்க அவங்க, யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்கள இப்படி பண்ணலாமா, வாங்க நீங்களாவது வந்து அவங்கள கூப்பிடுங்க என்றாள் ராதா அப்பாவியாக. யாரு வந்திருக்கா என்று பாபு அவசரமாக வெளியே வந்தான். அகிலாவை பார்த்து அதிர்ந்து நின்றான். என்னங்க, யாருங்க இவங்க என்றாள் ராதா. இது வந்து என்று அவன் கூறுவதற்குள், அம்மாடி, நான் இவரோட மனைவி என்றாள் அகிலா. என்னது என்று அதிர்ந்தாள் ராதா.
இதற்குள் கிச்சனில் இருந்து வந்த கோமதி, ஆமா, இவ உன் புருஷனோட சம்சாரம். ஆனா நீ ஒன்னும் அவளை பார்த்து பயப்பட வேண்டாம். அவ ஒரு மலடி. அவளுக்கு குழந்தை பிறக்கலன்னு தான் உன்னை 2ஆம் தரமா கட்டிக்கிட்டு வந்தோம். நீ பேசாம உள்ள போ, நீதான் அவனுக்கு பொண்டாட்டி என்றாள் ஆவேசமாக. யார் மலடி? உங்க பையனை கேட்டீங்களா என்றாள் அகிலா அமைதியாகவே கோமதி அருகில் வந்து. நீதான் மலடி. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை பெத்துக்கல. அப்ப நீதானே மலடி? அதுக்கு யாரு காரணம்னு உங்க பையன்கிட்ட கேட்டு பாருங்க. வீட்டு கட்டு முடிச்சு கடன்லாம் அடையிற வரைக்கும் குழந்தை பெத்துக்க வேண்டான்னு உங்க பையன் தான் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, 2 வாட்டி நான் கன்சீவ் ஆனப்பவும் உங்களுக்கு தெரியாம என்னை கூட்டிட்டு போய் அபார்ஷன் பண்ணிட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்சா நீங்க அபார்ஷன் பண்ண விட மாட்டீங்கன்னு என்னை எதுவும் வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, நீங்க எத்தனையோ வாட்டி என்ன மலடி மலடின்னு பேசும்போதெல்லாம் நான் உங்ககிட்ட உண்மையா சொல்லலன்னு சொன்னேன். அவர் தான் வேண்டான்னு என்கிட்ட கெஞ்சுவாரு. சரி, இப்ப என்ன? அவன் ஆம்பளை, எத்தனை கல்யாணம் வேணா பண்ணலாம். நீ பாட்டுக்கு இருந்துட்டு போ, அவளும் இருக்கட்டும் என்றாள் கோமதி. அம்மாடி, உன் பேரு என்ன என்றாள் அகிலா ராதாவை பார்த்து. ராதா. ராதா, இவங்க ஏன் 2ஆம் தரமா இவங்க பையனுக்கு உன்னை கட்டி வச்சாங்கன்னு இப்ப தெரியுதா என்றாள் அகிலா ராதாவை பார்த்து சிரித்து கொண்டே. அக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா என்றாள் ராதா கோபமும் அழுகையும் ஒன்று சேர. இந்த சோம்பேறி பையனுக்கும் இந்த திமிர் பிடிச்ச பொம்பளைக்கும் வீட்டுல சேவை செய்ய நீயும், வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்க நானும் தேவை. அதுதான். ராதா ருத்ரகாளியாக பாபுவை பார்த்தாள். ஏதோ ஆத்திரத்தில் பேச போனவளை அகிலா கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்றாள். நாட்கள் உருண்டோடியது. முதியோர் இல்லத்தில் கோமதியை இறக்கிவிட்டு விட்டு பாபு சென்றான். சோகமாக அவனை பார்த்து கொண்டு நின்றவளை இல்லத்தின் செக்ரட்டரி உள்ளே அழைத்து சென்றார். 2 நாட்களாக எதுவும் சாப்பிடாமல் அமைதியாக தன்னுடைய அறையிலே இருந்த கோமதி அன்று மாலை தோட்டத்தில் இருந்த ஒரு மரத்தின் அடியில் வந்து அமைதியாக அமர்ந்தாள். கோமதி, என்ன இங்க இருக்க என்ற குரலை கேட்டு நிமிர்ந்தாள். பார்வதி, நீயா? ஆமா கோமதி, என் பையன் அவன் 2வது பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு என்னை இங்க கூட்டியாந்து விட்டுட்டு போயிட்டான். மூத்த மருமகளாவது பரவாயில்ல, என்கிட்ட சரியா பேசலன்னாலும் என்னை வீட்டுல இருக்க விட்டா. ஆனா இவ வந்த 6 மாசத்துல என்னை வீட்டை விட்டே துரத்திட்டா. ஆமா, நீ என்ன இங்க வந்திருக்க? அத ஏன் கேக்குற? என் மூத்த மருமக வந்ததும் அவ கூட என் சின்ன மருமகளும் சேர்ந்துகிட்டா. 2 பேரும் சேர்ந்து எங்களை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. ஏன்னா அந்த வீடு என் மூத்த மருமகளுக்கு தானே. அதுதான் என் பையனுக்கு வர சம்பளத்துல வாடகை கொடுத்துக்கிட்டு என்னையும் பார்த்துக்கிட்டு வீட்டு செலவும் சமாளிக்க முடியாதுன்னு என்னை இங்க கூட்டியாந்து விட்டுட்டான். ஆமா, அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? என் மருமக விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிட்டா. 2 பேருமே அவன் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அந்த ராதா பொண்ண அகிலா படிக்க வைக்க போறாளாம். அவ அப்பனையும் கூட்டியாந்து வச்சுக்கிட்டு 3 பேரும் அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்காங்க என்றாள் கோமதி. இருவரையும் ஆட்கள் வந்து உள்ளே அழைக்க அமைதியாக எழுந்து உள்ளே சென்றனர் இருவரும். இத்துடன் 2வது கல்யாணம் கதை முற்றம். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.